பாருங்க, நாம் எல்லாரும் தேவனுக்கு சொந்தமானவர்கள். நான் மறுபடியும் சொல்றேன், நமக்கு சொந்தம் இல்லை. நம்ம எல்லாருமே யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம் இல்லையா? நாம உரிமையா பேசுவோம், தேவன் எனக்கு சொந்தம் உண்டு. ஆனா நான் சொல்றேன், நாம முதல்ல தேவனுக்கு சொந்தங்கிறத மறந்து போயிடக்கூடாது. இங்க என்ன சொல்லியிருக்கிறது? தேவனுடைய உடன்படிக்கையை மீறி, எது? பொய் சொல்லாத, திருடாத. இதுதான் கற்பனை, இதான் உடன்படிக்கையின் வார்த்தைகள். பிறனுடைய பொருளை இச்சிக்காத, இதெல்லாம் கற்பனை. இந்த தேவனுடைய கற்பனையை எப்போ ஒரு மனிதன் மீறுகிறானோ, தேவன் எனக்கு சொந்தமானவருங்கிறதையே மீறிறான். நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்றால் தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், அப்பொழுது என் பிதா மகிமைப்படுவார். எப்பொழுது மகிமைப்படுவார்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைன்னா என்ன? அதான், பிறனுடைய பொருளை பொய் சொல்லாத, திருடாத, களவு செய்யாத, ஏமாத்தாத, இச்சிக்காத, கொலை செய்யாத, இதெல்லாம் அவருடைய வார்த்தை.